கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான செய்தி பல்ஜிங் ஃபைல். ஏன் தேவனுக்கே உரிதான மகிமையை வெகு சுலபமாக நாம் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்கிறோம்? தேவனுக்கே உரிதான மகிமையை நாம் எடுத்துக்கொள்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். சகோதரி நான்சி அவர்கள் அவருடைய அனுபவத்தை கூறுகிறார். அதன் மூலம் தேவனுக்குரிய மகிமையை நாம் எடுத்துக்கொள்கிறோமா இல்லையா என்பது தெளிவாக நமக்கு புரியும். 1995ஆம் ஆண்டில் தாழ்மையை பற்றிய தலைப்பில் கிறிஸ்தவ தலைவர்களுக்குள் மத்தியில் நடந்த ஒரு மீட்டிங்கில் நான்சி அவர்கள் பேசியுள்ளார். தேவன் தமது கிருபையால் அந்த செய்தியை வல்லமையாக பயன்படுத்தியுள்ளார். அது பலருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறியுள்ளது. அந்த நிகழ்வுக்கு பிறகு தான் பகிர்ந்த செய்திக்காக பலர் தங்களுடைய பாராட்டுகளை கடிதங்கள் மூலமாக நான்சி அவர்களுக்கு தெரிவித்துள்ளார். அந்த செய்தி பல வடிவங்களில் மறுபதிப்பு செய்யப்பட்டு பரவலாக பகிரப்பட்டும் உள்ளது. அதன் மூலம் தாழ்மையை பற்றி தான் கொடுத்த செய்தியின் மூலம் தனக்குள் ஏற்பட்ட பெருமையின் காரணமாக ஒரு புதிய போராட்டத்தை அவர் எதிர்கொள்ள நேரிட்டது. அந்த பாராட்டு கடிதங்களில் பலவற்றை நான்சி அவர்கள் ஒரு ஃபைலில் சேகரித்து வைத்துள்ளனர். அந்த ஃபைல் நிறைந்து காணப்பட்டுள்ளது. அந்த ஃபைல் அவரது பெருமையை தூண்டுகிறதாக தேவன் அவருக்கு உணர்த்தியுள்ளார். இறுதியாக ஒரு நல்ல நண்பரின் ஆலோசனையின்படி அந்த ஃபைலில் இருந்த எல்லா கடிதங்களையும் ஒரு நெருப்பில் போட்டு எரித்துள்ளார். கீழ்ப்படிதலும் தாழ்மையும் நிறைந்த இந்த செயலால் நான்சி அவர்களுக்கு தேவன் அற்புதமான ஒரு விடுதலையை அவரது உள்ளத்தில் அளித்துள்ளார். நீங்களும் உங்களை சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களிடம் தேவன் கொடுக்கிற அந்த விடுதலை இருக்கிறதா? உங்கள் பெருமையை தூண்டி கொண்டிருக்கிறது ஏதாவது ஒன்று உங்களிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். அப்படி ஏதேனும் இருந்தால் அதை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள். தேவன் அற்புதமான புதிய விடுதலையை உங்கள் இருதயத்தில் தருவார். ஜெபம் செய்வோம். என் அன்பின் பரலோக பிதாவே, இதுவரை உம்முடைய மகிமையை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதன் நிமித்தம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய செயலை தயவாக மன்னியும். பெருமையை தூண்டுகிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்த கிருபை செய்யும். ஆமேன். இந்த மெசேஜ் ஆகஸ்ட் 27, 2024 நான்சி டிமோஸ் வால்முத் அவர்களின் சீக்கிங் இன் ப்ரோக்ராமில் இருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.